ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தின சத்தியத்தின் வார்த்தைகள், சத்தியத்தின் தேவனும் இரட்சகரும் ஆவியானவராய் இருக்கிற எங்கள் திரியேக தகப்பனே, நீங்கள் தந்த சத்திய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த நாளுக்குரிய சத்தியத்தின் வார்த்தையை எங்களுக்கு போதித்து உபதேசித்து எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரை பாதம் அணிந்து அழைக்கிறோம். தந்தையாகிய ஆவியானவரே, இவ்வேளையை பொறுப்படுத்த கொள்ளுங்கப்பா, மண்ணோட்டை பொறுப்படுத்த கொள்ளுங்க. நீங்கள் வாங்க வாங்க என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பாதம் அணிந்து அழைக்கிறோம். தந்தையே, என்னை மறைத்து கொள்ள மாம்சம் இரத்தமும் வேதத்தின் ஏற்கூடாதவைகளும் புறம்பானவைகள் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி கர்த்தருடைய நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உம்முடைய நாமமும் இரத்தமும் உம்முடைய வார்த்தையும் வசனமும் உம்முடைய மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய அபிஷேக தைலமும் எண்ணெயும் ஆண்டவரே, உம்முடைய கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய சாயலும் வல்லமையும் பலனும் உம்முடைய வெளிச்சமும் அக்கினியும் உம்முடைய பேரன்பும் ஆண்டவரே, அல்லேலூயா, என்னையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆட்கொள்வதாக உமது கரத்திலே கொடுக்கிறோம். பொறுப்படுத்த கொள்ளுங்க. எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் சர்வ சிருஷ்டிகராகிய ஆடுகளின் பிரதான மெய்ப்பனும் சர்வ ஜீவனுக்கு அதிபதியாகிய எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொன்ன தேவன், அவர் வார்த்தையின்படி அவரை நம்பின பிள்ளைங்க வாழ்க்கையில் எல்லாம் சிறையிருப்பு திரும்புங்கிற நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தாங்க. சிறையிருப்பு திரும்புன்ற சூழ்நிலையே இல்லாமல் அதுக்கான எந்த அறிகுறியுமே காணாமல் தான் இருந்தாங்க. யோப் உடைய வாழ்க்கையிலும் அதுதான். எல்லாமே முடிஞ்சு போச்சு, இருக்கிறது உயிர் மட்டும்தான். இந்த உயிரை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? பெதற்றிக்கிட்டோம், உளறிக்கிட்டோம், இப்படி தேவனை குறித்து எதுவும் பேசாதீங்க கொள்ளாதீங்கன்னு சொல்ல வந்தால், தேவனை குறித்து ஒன்றும் குற்றம் சொல்லாதீங்க, தேவனை குறை சொல்லாதீங்க, தேவனை தூஷிக்காதீங்க, அவரை அவமதிக்காதீங்க. அவர் என்றைக்கும் நல்லவர், அவர் நல்லவர். எந்த இடத்துல தவறிட்டேன்னு எனக்கு தெரியல, தெரியாதனால தான் நான் இப்படி புலம்புறேன் அழுகுறேன். தெரிஞ்சதுன்னா நான் ஆண்டவரே அது என்னன்னு அவர்கிட்ட சொல்லுவேன். அவரும் எனக்கு சொல்ல மறுக்கிறாரு, சொல்ல மாட்டேங்கிறாரு, காணவும் மாட்டேங்கிறாரு. எதுவும் இல்லை. எப்பொழுது என் சிறையிருப்பை திருப்புவீர்? எப்பொழுது எனக்கு மரித்து போன பிள்ளைங்க எனக்கு திரும்ப கொடுப்பீர்? இழந்து போன எல்லா வகையான கனத்தையும், மனுஷனுக்குரிய கனத்தை மகிமையெல்லாம் எனக்கு எப்போ கொடுப்பீர்? இழந்து போன செல்வாக்கெல்லாம் எனக்கு எப்போ கொடுப்பீர்? இழந்து போன ஐஸ்வர்யங்களெல்லாம் எனக்கு திரும்ப தருவீர் என்று சொன்ன. இழந்து போன உறவுகளை எனக்கு எப்போ திரும்ப தருவீர்? இழந்து போன சிநேகிதங்களெல்லாம் எனக்கு எப்போ திரும்ப தருவீர்? நான் இழந்து போன இந்த சுகம் ஆரோக்கியம் உடம்புல ஒன்றுமே கிடையாது, வெறும் எலும்பும் தோலும் உயிரும் தான் இருக்குது. ஆண்டவரே, என்று எனக்கு எப்போ சுகம் தருவீர்? எனக்கு எப்போ ஆரோக்கியத்தை தருவீர்? எப்பொழுது நான் வெளிச்சத்தை காண்பேன் என்பதற்கு அவர் கேட்டிருக்கிறாரு. ஆனால் எனக்கு எப்பொழுது சுகத்தை தருவீர்? எப்பொழுது என் பிள்ளைகள் எனக்கு திரும்ப கிடைப்பாங்க? எப்பொழுது எனக்கிலிருந்து பறிக்கப்பட்டு போன எல்லாம் எனக்கு திரும்ப கொடுப்பீர்? சகலமும் எனக்கு கொடுப்பீர் என்று சொல்லி அவர் கேட்டதாக இல்லை. அவர் கேட்டதெல்லாம் எங்கே தவறிட்டேன், எங்கே தப்பு செஞ்சிட்டேன், எங்கே மீறுதல் பண்ணிட்டேன், எங்கே பாவம் செஞ்சிட்டேன், எங்கே உங்கள் கோபத்தை நான் எந்த இடத்துல போய் சம்பாதிச்சிட்டேன், உங்கள் சினத்தை சம்பாதிச்சிட்டேன், உங்கள் எரிச்சலை சம்பாதிச்சிட்டேன். அது தெரிந்தாலும் எனக்கு நலமாக இருக்கும். கூடுமான வரைக்கும் யோசித்து பார்க்குறேன். அப்படி எதுவும் தவறுன மாதிரியே தெரியல.
ஆனால் உங்கள் பார்வையில் எங்கே தவறு இருக்கிறேன்றது சொன்னால் நலமாக இருக்கும். நான் உங்ககிட்ட கேட்டுடுறேன், மன்னிப்பு கேட்டு உங்கள் பாதத்தில் விழுந்துடுறேன். அதை மாத்திரம் எனக்கு செய்யணும். யோபுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இதுதான். யோபை தவிர்த்து தேவனை உண்மையாக நம்புகிறோன்னு சொல்கிற மனிதர்களுக்கெல்லாம் நம்மை போன்ற மனிதர்களுக்கும் யோபுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னு, யோபு நம்மை போல சிருஷ்டிக்கப்பட்டவர் தான், நம்மை போல ஒரு மனிதர் தான். ஆனால் தேவனோடு இருந்தவர், தேவனோடு சஞ்சரித்துட்டு இருந்தவர். நாமளும் தேவனோடு தான் சஞ்சரிக்கிறோம், தேவனோடு தான் இருக்கிறோம், தேவனோடு தான் உறவில் இருக்கிறோன்னு நம்ம சொல்லிக்கிறோம். அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும் நம்ம அவர்கிட்ட இருக்கிறோமா, பக்கத்தில் இருக்கிறோமா, அவருக்குள்ளே இருக்கிறோமா, அவர் நமக்குள்ளே இருக்கிறாரா, நம்ம எல்லையில் இருக்கிறாரா, இல்லை நமக்கும் அவருக்கும் எம்மை மேலே தூரத்தில் வித்தியாசத்தில் இருக்கிறோமான்னு அவரை கேட்டால் தான் தெரியும். நாமே எல்லாமே பாசிட்டிவாக சொல்லிக்குவோம். ஆனால் யோபு வாழ்க்கையில் அப்படி கிடையாது. யோபு மற்ற எல்லா வேத புருஷர்களை காட்டிலும் யோசேப்பு கூட தன் தகப்பனிடத்தில் போகணும்னு அவர் கேட்டுக்கிட்டார். ஏன்னா அவர் சிறையிருப்பு அவருக்கும் நம்பிக்கை கிடையாது, துளி கூட கிடையாது. ஏன்னா சுத்த மோசத்துக்கு மேலே மோசம், அப்படியே கீழே அப்படியே கீழே தான் ஆழமாக தான் போயிட்டு இருந்தது எல்லாமே. மேலே உச்சியில் தகப்பனோடு இருந்தார், அதுலேருந்து கீழே வந்தார், சகோதரர்களால் சாத்தான் பிரித்தான், திரும்ப கூலிக்குள்ளே போனார், திருப்ப அதுக்கு கொஞ்சம் அப்படி நல்லா அந்த இடத்த விட்டு அப்படி போனால் அடிமையாக போனார், இன்னும் கீழே போயிட்டார், இன்னும் ஆழத்தில் போயிட்டார். அந்த ஆழத்தில் ஒரு இடம் ஒன்று அமைஞ்சது. அந்த ஆழத்தில் அவர் அடிமையாக ஒரு விலைக்கு கொண்டு போகப்பட்ட இடத்துல கொஞ்சம் ஸ்லாக்கியமாக இருந்தார். அதுவும் சிறையிருப்பு தான், அடிமைத்தனம் சிறையிருப்பு தான். ஆனால் அதில் ஒரு ஆழத்தில் ஒரு இடத்துல ஒரு ஸ்லாக்கியம் கிடச்சது போல் சாத்தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தா, இதை நீ பயன்படுத்திக்கோ, இது பண்ணிக்கோ, நீ லைஃப் செட்டில் நீ உனக்கு நான் நல்ல முடிவை தரேன், உனக்கு ஒரு நல்ல முடிவை நான் முடிவை தரேன் அப்படின்னு. சகோதரர்கள் ஒரு முடிவை பண்ணான், சாத்தான் சகோதரர்களும் ஒரு முடிவை கட்டணும்னு நினச்சா அந்த முடிவை கத்தர் அழிச்சார். இப்படி ஒவ்வொரு முடிவுகளை சாத்தானின் மனுஷர்கள் கொண்டு வருகிற முடிவு, அவர்கள் நினைக்கிற ஒரு முடிவு, தேவ பிள்ளைகளை இப்படி சம்பவிக்க வேண்டும் என்று நினைக்கிற முடிவுகள், இப்படிப்பட்ட முடிவுகள். மனுஷனுடைய பிடிவாதம் என்பது நிறைய இருக்கும், எல்லாருக்குள்ளேயும், என்னை உள்பட இருக்கும். நான் அந்த பிடிவாதத்தெல்லாம் நான் விட்டுட்டேன், இனி நான் அல்ல, இனி கிறிஸ்து தான் என்னிலே வாழ்கிறார், என்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் சிலுவையில் அரைஞ்சிட்டேன் அப்படின்னு பவுலை போல் சொல்லலாம். ஆனால் நமக்குள்ளே இன்னும் விருப்பம் என்ன இருக்குது, ஆசை என்ன இருக்குது, இன்னும் எந்த விதத்தில் பிடிவாதம் என்கிறது கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் இல்லாமல் இருக்குது, அல்லது நம்ம சுகத்தை கெடுக்கிற, நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்கிற பிடிவாதங்கள் எங்கே இருக்குது, நம்ம ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, நன்மைகளை கெடுக்கிற பிடிவாதங்கள் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். யோபுகிட்ட இருந்தது பிடிவாதம், யோபுகிட்டையும் பிடிவாதம் இருந்தது. ஆனால் கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம் யோசேப்பினிடத்தில் இருந்தது, கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம். என் பரிசுத்தத்தை நான் இழக்கவே மாட்டேன், என் தேவன் என்னை நடத்தி கொண்டு போகிற உத்தமத்தின் வழியை விட்டு, நீதியின் சத்தியத்தை விட்டு விலகவே மாட்டேன்னு உறுதியாக நின்னதில் பிடிவாதமாக இருந்தார் யோசேப்பு. இன்னொன்றில் பிடியாக இருந்தார், அதுவும் தேவனுக்கு ஏற்புடையது தான், ஆனால் அதை அனுமதிக்க முடியாது. தன் தகப்பன் வீட்டுக்கு போகணுங்கிற ஒரு முடிவும் ஒரு வைராக்கியமும் அதில் பிடிவாதமாக இருந்தார். தன் தகப்பன் வீட்டுக்கு எப்படியாவது போயிடணும், விடுதலையாகி, சிறையிருப்பிலிருந்து விடுதலையாகி போயிடணும், ஏன்னா எனக்கு அந்த வெளிச்சம் கிடைச்சா போதும், அந்த வெளிச்சம் எனக்கு கிடைச்சா போதும்னு யோபும் பிடிவாதமாக இருந்தார். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் என்று யோபுல எழுதப்பட்டிருக்கு. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் என்று. அதே யோபு புஸ்தகத்தில் யோபு கர்த்தருடைய ஆவியில் எழுதியிருக்கிறார், நான் அவருடைய உத்தமத்தை விட்டு விலகேன்னு, அவருடைய வார்த்தைகளை நான் என் ஜீவனின் ஆகாரத்தை காட்டிலும் எனக்கு அது பெருசு, அதை நான் வாங்கி உட்கொண்டு அதில் நான் காத்து கொள்கிறேன், அவரை விட்டு நான் விலக மாட்டேன், அவரை குறித்து நான் முறுமுறுக்கவும் மாட்டேன், தூஷிக்கவும் மாட்டேன், பண்ணவும் மாட்டேன், ஒரு நாளும் என் உத்தமத்தை விட்டு விலகும். அதனால தான் அவர் மனைவி சொன்னாங்க, நீ உன் உத்தமத்தை விட்டு விலகு, உன் உத்தமத்தை விட்டு விலகு, உன் நிலைமையை நீ பார்க்க மாட்டேங்கிறியே, உன் கண்ணு முன்னாடி தானே உன் பிள்ளைங்கள்லாம் செத்துட்டாங்க, உன் பிள்ளைங்கள்லாம் செத்து போயிட்டாங்க,
உன் கண்ணு முன்னாடி தானே எல்லாமே போயிடுச்சு, உன்னை விட்டு எல்லாமே போயிடுச்சு, உன்னை விட்டு எல்லாமே போயிடுச்சு. உன்னை விட்டு தானே பந்து ஜனம், உன் சிநேகிதர் எல்லாரும் உன்னை விட்டு போயிட்டாங்க. வேலைக்காரங்க, வேலைக்காரி, ஆயிரக்கணக்கான வேலைக்காரங்க, கோடான கோடி ஐஸ்வர்யம் எல்லாம் போயிடுச்சு. உனக்குரிய மகிமை, கனம் எல்லாமே ஒன்று விடாமல் போயிடுச்சு. உனக்கு சுகம், ஆரோக்கியம் எதுவுமே கிடையாது. உனக்கு நல்ல ஆகாரம் சாப்பிடவும் முடியாது, பண்ணவும் முடியாது. நீ நல்லா தூங்கவும் முடியாது, முழிக்க முடியாது, நிம்மதியாக நீ தூங்கவும் முடியாது, பண்ணவும் முடியாது. அப்படி இருக்கிற நீ இன்னும் உத்தமத்தை பிடிச்சிக்கிட்டு நீ என்னவோ நீ பேசிக்கிட்டு திரியிறியே. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ பைத்தியக்கார மாதிரி பேசி திரியிறியே. இன்னும் கர்த்தர் இந்த சிறையிருப்புலேருந்து என்னை மீட்டு கொண்டாந்துருவார், வெளியே கொண்டாந்துருவார் பேசுறியே, அங்கலாய்ச்சிட்டே கிடக்கிறியே. நான் அவரை இன்னும் பேசலை, அவர் இன்னும் பேசலை, கண்டா நல்லாயிருக்கும், இப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறேன்னு. அப்போ அந்த கர்த்தர் பேரில் இருக்கிற அந்த வைராக்கியம் நம்ம இடத்துல யார்கிட்டையுமே கிடையாது. வைராக்கியம் கிடையாது. நீங்கள் என்ன அந்த அதில் விட்டு விலகிடு, ஒரு வார்த்தை சொல்லிடு, ஆண்டவரை தூஷித்துரு, அழகாக அவன் உயிர் போயிடும்னு. இன்றைக்கு அதே நிலையில் ஒரு நாளைக்கு எத்தனையோ தடவை கர்த்தரை தூஷிக்கிறோம், கர்த்தரை முறுமுறுக்கிறோம். ஆயிரக்கணக்கில் நம்ம இது வரைக்கும் செஞ்சுருப்போம். 1000ன்றது கம்மி, அதிகமாக செஞ்சுருப்போம். ஆனால் நம்ம உயிர் போல. என் உயிரை எடுத்துக்கங்கன்னு யோபுக்கு சொல்லலை, என் உயிரை எடுத்துக்கங்கன்னு சொல்லலை. நம்மளை போல் என்னை கொண்டு போடுங்கன்னு சொல்லலை, என்னை கொண்டு போடுங்கன்னு நம்மளை மாதிரி சொல்லலை. நீர் கொன்று போட்டாலும் ஆண்டவரே நான் உமது விரையில் நம்பிக்கையாக இருப்பேன்னு தான் அறிக்கை பண்ணார். இப்படித்தான் இருந்தாங்க இவங்கெல்லாம். சிறையிருப்பை காண்போம் என்கிற நம்பிக்கையே இல்லாமல், சிறையிருப்பு திரும்பும், வாழ்க்கையில் பிரேக் த்ரூ வரும், தேவனுடைய ஒளிமயமான வெளிச்சம் வந்துடும் என்பதெல்லாம் அவர்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு சாத்தியமான சூழ்நிலைகள் எதுவுமே இல்லை. அப்போ எல்லாமே மோசமான நிலைமைக்கு, ரொம்ப ஆழமான நிலைமைக்கு போயிட்டாங்க. யோசிப்பும் அதே மாதிரி தான் போயிட்டார். அந்த ஆழத்துக்கும் போயிட்டார். ஆழத்துக்கு மேலே போனார். இன்னும் மோசம். அவரும் எங்கே தான் போயிட்டார், கடைசியில் சிறைச்சாலைக்கு தான் போயிட்டார். ஆனாலும் அங்கேயும் எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் முடிவு கர்த்தர் கையில் இருந்தது. முடிவு கர்த்தர் கரத்தில் இருக்குது என்பது தான் உண்மை. ஒவ்வொரு கர்த்தரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் கையில் தான் அந்த முடிவு இருக்குது. அந்த முடிவு அதன்படியே தான். அதனால தான் வேதவசனம் நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எரேமியா 29:11 சொல்லப்படும், நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படி நான் உன் பேரிலே நினைவுள்ளவராயிருக்கிறேன். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே என்று. அவைகள் நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படி. அப்போ கொடுக்கறது அவர் தான். முடிவை அவர்கிட்ட எதிர்பார்க்குறவங்க கிட்ட முடிவு அவர் கையிலேருந்து தான் வரும்ன்ற அந்த நம்பிக்கையில் இருக்கிறவங்களுக்கு முடிவு அவர் கருத்துலேருந்து தான் வரும். பேதுருல சொல்லப்பட்டிருக்கு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம் என்று 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம் என்று சொன்னவர். அப்போ முடிவு கர்த்தர் கையில் இருக்குது. அப்போ யோபுடைய முடிவு கர்த்தர் கையில் மகிமையான விடுதலையாக வச்சிருந்தார். ஒருவரும் எதிர்பார்க்க முடியாதது, ஒருவரால் யோசிக்க முடியாததை கர்த்தர் யோபுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்தார். கேட்க கொள்ள வாசிக்க நல்லா இருக்கும். ஆனால் அந்த பாதையில் கடந்து போகிறவங்களுடைய வேதனைகளும் பாடுகளும் பயங்கரமாக இருக்கும். அது வார்த்தையில் சொல்ல முடியாத கொடுமையாக இருக்கும். ஆனால் அதில் அவர்கள் நிலைத்தார்கள். மனுஷனுடைய பிடிவாதத்துக்கு ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இன்றைக்கி நம் வாழ்கிற இந்த மாதங்கள் எல்லாம், நவம்பர் மாதம், டிசம்பர் எல்லாமே மழை மாதங்கள். போன செப்டம்பர், நவம்பர் எல்லாம் மழை மாதங்கள். எல்லாமே இந்த 3 மாதம் மழை. டிசம்பர் அதுக்கப்புறம் டிசம்பர்லேருந்தே பனி பெய்ய ஆரம்பிக்கும். மழை முடிஞ்சோடனே நல்ல பனி, குளிர், இது எல்லாம் இருக்கக்கூடிய சூழல்களில் பொதுவாக டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்சம் தண்ணி சுட வச்சு கொதிக்க வச்ச தண்ணியை குடிக்கிறது நல்லது. இதெல்லாம் இருப்பாங்க. இந்த உடம்பு சரியில்லைன்னா போய் இந்த வெள்ளை சட்டை போட்டிருப்பாங்க, இந்த ஒரு மாதிரி கோட்டு மாதிரி வெள்ளை கோட்டு போட்டு உட்காந்துருப்பாங்க டாக்டருங்க. சில இடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் டாக்டர்களை பார்த்துருப்பீங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் பார்த்ததில்லை அதனால் தெரியல, இந்த மாதிரி டாக்டர் சுடுதண்ணி குடிங்கம்பாங்க பொதுவாக.
அதுவும் இந்த மாதிரியான கிளைமேட்டு சேஞ்ச் எல்லாம் வரும்போது என்ன தான் ஐஸ் தண்ணி குடிக்கிறவங்களா இருந்தாலும் சுடு தண்ணி குடிங்க முதலாவது. நான் இதில் தான் நான் இருப்பேன், நான் இது தான் குடிப்பேன், சிலர் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னுடைய உடம்பில் இப்போ சட்டியை அடுப்பில் சட்டியை பொரிக்கன் சட்டியை வச்சுட்டு கடாயை வச்சுட்டு பற்ற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த சட்டியை 5 நிமிஷம் கழித்து அதில் தண்ணி ஊற்றுங்க. இல்லை அந்த கடாய் என்ன ஆகும் முதல்ல பயங்கரமாக ஏற்கனவே அதில் அந்த இதனுடைய தண்ணி இல்லாததுனால அதனுடைய இதில் காஞ்சி இருக்கும், அதில் சூடு ஏறி சூடு ஏறி இருக்கும். அது ஊற்றின உடனே அப்படியே கொப்பளிச்சுக்கிட்டு வரும். அது போல தான் வயிற்று பகுதிக்குள்ளே ஐஸ் வாட்டர் உள்ளே போச்சுன்னா இந்த மழைக்காலங்களில் இந்த கடாய் இருக்கிற மாதிரி அதில் இது உள்ளே போன உடனே சளி, இருமல், ஜுரம் எல்லாமே கொண்டு வந்துடும். கை, கால், இழுப்பு, நரம்பு வலி, அது இதுன்னு ஒட்டு மொத்தத்தையும் கொண்டு வந்துடும். அப்போ பிடிவாதத்தினால, வீண் பிடிவாதத்தினால, இது என் பழக்க வழக்கம், இது என்னுடைய பழக்க வழக்கம், இதை நான் இப்படித்தான் கையாளுவேன். ஆனால் கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுக்கணும், கர்த்தர் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். நொடி பொழுதில் சளியெல்லாம் என் உடம்பு விட்டு போயிடணும். அப்படியெல்லாம் சளி உடனே உடம்பு விட்டுலாம் போகாது. கொஞ்சம் கொஞ்சமாக சளி மஞ்சளாக வெளியே வரும். இது சளி ரொம்ப நாளாக தேங்கி தான் அது வெளியே வருது. உடனே சளி உண்டாகி உடனே சளி நிறைய வந்துடுறதில்ல. அது கொஞ்ச காலமாகவே அது சேமிக்கப்பட்டு உள்ளே தேங்கி முகத்தினுடைய எல்லா பகுதிக்குள்ளும், தொண்டை பகுதி, நெஞ்சு பகுதிக்குள்ளெல்லாம் அது அதிகமாக சேர்ந்துருது. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் சளியின் தொல்லைகள் விதவிதமாக இருக்கும். அப்போ அது நிமித்தமாக, இந்த கிளைமேட்டு நிமித்தமாக, நம்ம கீழ்ப்படியாதது நிமித்தமாக இந்த ஜுரங்கள் அது இதுன்னு எல்லாமே வரும். பொதுவான ஜுரம், விஷ ஜுரம், அந்த ஜுரம், இந்த ஜுரம்னு அது ஒரு பக்கம் பரவுற ஜபம் வருதுருக்கு. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற பிடிவாத ஜுரத்தினால நான் இப்படி தான் நான் வளகிட்டேன் அப்படின்னு எனக்கு ஏற்றபடி தேவன் வளைஞ்சு கொடுத்து சுகமளிக்கிறவர். எனக்கு ஏற்றபடி வளைஞ்சு கொடுத்து போனால் நல்லாயிருக்கும். யாருக்கு நல்லாயிருக்கும்? ஏசப்பாவுக்கு நல்லாயிருக்கும். வளைஞ்சு கொடுத்து போயிட்டா அவருக்கு நல்லது, இல்லைன்னா அவருக்கு பிரச்சனை, அவருக்கு தான் பிரச்சனை. அப்புறம் அவருக்கு உடம்பு சரியாமல் போவோம், அவருக்கு குழு ஜுரம் வரும், அவருக்கு ஜன்னி வரும். இப்போ அவரே வேறு டாக்டர்கிட்ட தான் போக வேண்டியிருக்கும். அவரே ஒரு பெரிய டாக்டர், இருக்கிறதுலே பெரிய டாக்டர், அவரே இன்னொரு டாக்டருக்கு எங்கே போவார்? அதை அவர் தான் பார்த்துக்கணும். இதுதான் மனுஷங்கிட்ட இருக்கிற ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற பிடிவாதங்கள், மோசமான பிடிவாதங்கள். ரெண்டாவது, கடவுள் கொடுக்குற இயற்கையாக கொடுக்குற உணவு பழக்க வழக்கங்களில் கிடைக்கிற சாதாரணமான உணவாக இருந்தாலும் அதில் சத்துவம் இருந்த உணவுகளை எல்லாம் கொடுத்து அதில் தேவனுடைய வார்த்தையினால் சத்துவத்தினால் நிறைந்து கொள்ளும்போது அது கொஞ்சம் பலனும் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கக்கூடியது இருக்கும். எப்போ பார்த்தாலும் கஞ்சியை குடிச்சிக்கணும், எப்போ பார்த்தாலும் வெறுமனே தண்ணி ஊற்றி சோறை சாப்பிட்டுக்கிட்டு வெறுமனே எந்த சத்துவமே இல்லாமல் நம்ம சிக்கனுன்ற முறையில் அப்படி போனோம்னா அடி வாங்கிடுவாங்க. அதுவும் வீண் பிடிவாதம். என்னென்னா அதில் சிக்கனை முடித்து யாராவது வரும்போது அந்த சிக்கனத்தினுடைய இது காணாமல் போயிடும், சிக்கனத்தினுடைய சேமிப்பு காணாமல் போயிடும். அவங்க உடம்புக்கும் பார்த்துக்கல, கடைசியில் யாரோ ஒருத்தர் அதை அள்ளி அதை அனுபவிக்கிறதுக்கு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட விதத்துலேயும் அவருடைய பிள்ளைங்கன்னு சொல்லியிருக்கிறவங்க இந்த பாதிப்புக்குள்ளே போய்கிட்டு தான் இருக்கிறாங்க, இந்த பாதிப்புக்குள்ளே போகிறாங்க. அப்போ யோபை குறித்து யாக்கோபு புஸ்தகம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. பாருங்க, இதோ
பொறுமையாக இருக்கிறவர்களை எவ்வளோ நாள் தான் பொறுக்கிறது, எவ்வளோ நாள் தான் பொறுத்துன்னு இருக்கிறது. பொங்கிரு பொங்கிரு, என்னது பொங்கிரு பொங்கிரு. 316 பேஜ், 316 புதிய ஏற்பாட்டில் 316 நிருபங்களில் அவர்கள் அடுப்பில் பால் பாத்திரத்தில் பாலை ஊற்றி பற்ற வைக்கிறதா இருந்தால், ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருந்தால் அங்கேயே நின்று அந்த ஃப்ளேமை கொஞ்சம் கூடுதலாக வச்சுட்டு அங்கேயே நின்று கவனமாக இருந்து அது பொங்கி வரும்போது டப்புன்னு ஆஃப் பண்ணுற அந்த நல்ல மனநிலைலாம் இருந்தால் அதை உடனே பண்ணலாம். இல்லைன்னா ஸ்லோவில் ஃப்ளேமை ரொம்ப கம்மியாக வச்சு பாலை வச்சா பால் என்ன செய்யும், பொங்கி வராது, பொங்கி வராது. அந்த இதுக்குள்ளேயே இருக்கும், அந்த பாத்திரத்தினுடைய இதுக்குள்ளேயே இருக்கும், இதுக்குள்ளேயே இருக்கும். ஆனால் அந்த பொங்குனுடைய அதனுடைய மேல் இது தெரியும், அந்த பொங்கி இருக்குன்னு தெரியும். ஆனால் பொங்கி வெளியே வராது, பொங்கி வெளியே வராது. காலையில் 6 மணிக்கு பற்ற வச்சோம், ஒரு 7 மணிக்கு போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்காது, ஊற்றினதும் அவங்க தான், பற்ற வச்சதும் அவங்க தான், என்ன அவ்வளோ நேரம் கழித்து போனவங்களும் அவங்க தான். பால் கண்டிப்பாக இருக்கணும். பால் என்னவாயிற்று, நல்லா கேட்கணும். பால் ஒரு இடத்துலேருந்து வருது. எங்கேருந்து வருது, அதில் ஆடு மாடு மாட்டில் இருந்து வருது, மாட்டில் இருந்து வருது இல்லையா. எந்த மாட்டிலேருந்து வந்ததோ தெரியாது, ஆவிந்து வந்துச்சு மொத்தத்தில் இல்லையா. அது எங்கேயோ கறந்து எங்கேயோ அது ஒரு வழி இதில் ரெடியாகி ஒரு இடத்துல ரெடியாகி அது பேக்கிங் ஆகி அது வாங்குறவங்க இல்லத்துக்கு வருது, பயன்பாட்டுக்கு வருது இல்லையா. அதுக்கு ஒரு பாத்திரம் காத்திருக்குது, அந்த பால் காய்க்கிறதுக்கு ஒரு பாத்திரம் காத்திருக்கு இல்லையா. பொரிக்கஞ்சட்டியில் கூட இப்போ மீன் பொரிக்கிற சட்டியில் கூட பாலை ஊற்றி காய்க்கிறாங்க, அது அவங்க இஷ்டம், அது அவங்க இஷ்டம், அப்படி காய்ப்பாங்க. அப்படி காய்ப்பாங்களா, பால் சட்டினா பால் சட்டி தான், அதில் காய்ப்பாங்க. அப்போ அதில் ஊற்றி அது காத்திருக்கிறாங்க. எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் இப்படி அஜாக்கிரதையாக இருந்ததுனால பால் என்னவாயிற்று, அந்த பால் கிச்சனில் தான் பற்ற வைக்கப்பட்டது, பெட்ரூமில் கிடையாது, கிச்சனில் தான் பண்ணப்பட்டது. 1 மணி நேரம் கழித்து வந்தாங்க, பால் இல்லை. ஒரு சந்தேகம், அந்த 1 மணி நேரம் கழித்து வந்திருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்மெல் அவங்களுக்கு மூக்கில் பட்டுடுச்சு. என்ன ஸ்மெல்லு, தீஞ்ச ஸ்மெல்லு பட்டுடுச்சு, தீஞ்ச ஸ்மெல்லு பட்டுடுச்சு. பட்ட உடனே திரும்பி பார்க்குறாங்க, வீட்டில் புகை, என்னது புகை, புகை. புள்ள போய் பார்த்தா பால் இல்லை, சட்டி தீஞ்சு போயிருக்கு, பாத்திரம் என்னவா இருக்கு, தீஞ்சு போயிருக்கு. எந்த கிச்சன்லேருந்து பால் என்னவா போயிட்டு ஆவியாக போயிடுச்சு. பால் என்னது, அந்த பால் இந்த வழியாக தானே போயிருக்கணும், நம்ம வீட்டை தாண்டி தானே போயிருக்கணும். அந்த பால் நம்ம வீட்டை விட்டு எத்தனை வீட்டில் போயிருக்கோம், அந்த மாதிரிலாம் எத்தனை வீட்டில் அடுப்பு பற்ற வச்சு விட்டுட்டு கவனம் இல்லாமல் 10 நிமிஷம் 15 நிமிஷம் கவனம் இல்லாமல், சில ஸ்பீடாக வச்சுட்டு கூட வந்துடுவாங்க, 2 நிமிஷத்தில் வந்துடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒன்று எடுக்கிறதுக்கு எதுக்கோ போவாங்க. எதுலேயோ ஒரு காரணத்தில் ஒரு ஃபோன் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு கவனம், ஏதோ ஒரு இதை செஞ்சுட்டு அது வந்துடலாம்னு நினச்சிட்டு போயிருப்பாங்க. அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிருப்பாங்க, 5-10 நிமிஷம் மிஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பாலெல்லாம் வெளியே வந்துடும், ஸ்பீடாக வச்சதெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். வெளியே வந்து கொட்டி தீஞ்சு போகிற நிலைமை. அந்த மாதிரி பல முறை நடந்தாலும் இதுதான் கடைசின்ற மாதிரி இருக்காது. அது திருப்பி மறுபடியும் இந்த வருஷத்தை நினச்சி பாருங்கள், இந்த வருஷத்தில் அது மாதிரி எவ்வளோ நடந்திருக்கும். ஒருத்தர் வீட்டில் பால், சிலர் குழம்பு, சிலர் சூடு பண்ணாமல் கெட்டு போட வச்சுது. சூடு பண்ணலான்னு நினச்சோம், சூடு பண்ணியிருந்தால் குழம்பு என்ன இருக்காது,
நல்லா இருந்திருக்குமா? சூடு பண்ணாமல் இருந்திருந்தா கெட்டு போயிருக்கும். சூடு பண்ணியிருந்தால் காப்பாற்றப்பட்டிருக்கும். அப்போ பால் ஆவியாக போயிடுச்சு. பால் ஆவியாக போயிடுச்சு. அப்படின்னும்போது இதைத்தான் இங்கே சொல்லப்படுறது. பொறுமையாய் இருந்தவர்கள், பொறுமையாய் என்ன சொல்லிட்டு பாருங்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களுக்கு பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறாரே அப்படின்னும்போது, அப்போது பொறுமை எவ்வளோதான் பொறுமை. இப்போ பால் பொங்கிருச்சுன்னா பலன் இல்லை. இப்படி வர்றதுக்குள்ளே அது என்ன ஆயிரும்? ஓடி வந்து அதை ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே, சரி அவங்க வர்றாங்களே, அவங்க தானே நம்மளை காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க, நம்ம உள்ளே அடங்கியிருக்கலாம். அடங்குமா? அது அடங்குமா? உள்ளங்கிறது பாத்திரம், எண்ணங்கிறது பால். பாத்திரம் கொதியாக இருக்குது. சிலர் நல்ல யோசனையும் வச்சுருக்கிறாங்க. பாலை ஊற்றி பற்ற வச்சு எவன்டா இதுக்கெல்லாம் போட்டுக்கின்னு இதுக்கெல்லாம் நேரத்தை எவன்டா செலவு பண்ணுவான்னு முன்கூட்டியே பற்ற வச்சு 5 நிமிஷம் பாத்திரத்தை சூடு பண்ண வச்சுட்டா ஊற்றின உடனே பொங்கிற போகுது. இது எதுக்கு தலைவலி? அப்படி ஊற்றினா என்ன ஆகும் தெரியுமா? அந்த இடம் அப்படியே கருகிடும். அந்த இடம் ஊற்றின மாத்திரத்தில், எத்தனை மாத்திரத்தில்? ஊத்திரத்தினுடைய மாத்திரத்திலே அந்த பாத்திரம் கருகிடும். பாத்திரம் என்பது மனிதன், உள்ளான மனிதன் அப்படின்போது எத்தனையோ இந்த மாதிரியெல்லாம் இவ்வளோ யோபை பொங்க செய்கிற காரியங்கள், நிறைய காரியம். ஒரு நாளிலே நம்ம எத்தனை தடவை பொங்குறோம்? நானோ நீங்களோ பொங்கிடுறோம். உணர்ச்சி வசப்பட்டு இல்லை, கோவப்பட்டு, நம்பிக்கை இழந்து. ஒரு பிள்ளை ஃபோன் பண்ணுது, அம்மா உடம்பு சரியில்லை, உடம்பு நல்லா இல்லை, இயேசுவே என் பிள்ளையை ஏன் கைவிட்டீங்க? இன்னும் இறந்து போகிற ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி ஆளுவாங்க. உடம்பு சரியில்லைன்னா என்னது? அன்பா? அது என்னதான்? அது அன்பு இல்லை, இளவு அன்பு. அது அன்பு இல்லை. அது என்ன? இளவு அன்பு கிடையாது. இவருடைய நிலைமை அவ்வளோ மோசம். ஆனால் அவருடைய கர்த்தருடைய செயலின் முடிவு, கர்த்தர் அந்த முடிவில் அவருடைய செயல்களும் அவருடைய முடிவுகளும் எப்படிப்பட்டதாய் இருக்குது என்று சொல்லப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையில் தான் கர்த்தர் மின்னலை தமது கரத்தினால் பிடிச்சு வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு கடைசியாக சொல்லியிருந்தேன், அதை சொல்கிறேன் உங்களுக்கு அதை அப்படின்னு. யோபு 36ஆம் அதிகாரம். யோபு 36ஆம் அதிகாரம் 26லேருந்து 32. இதோ தேவன் மகத்துவமுள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது. அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாதது. அவர் நீர்த்துளிகளை அணுவைப் போல ஏற பண்ணுகிறார். அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது. அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. மேகங்களின் பரவுதலையும் அவருடைய கூடாரத்திலிருந்து எழும்பும் குமுறல்களையும் அறிய முடியுமோ? இதோ அதின் மேல் தம்முடைய மின்னலின் ஒளியை விரிக்கிறார். சமுத்திரத்தின் ஆழங்களையும் மூடுகிறார். அவைகளால் ஜனங்களை தண்டிக்கிறவரும் ஆகாரம் கொடுத்து ரட்சிக்கிறவருமாயிருக்கிறார். அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அது இன்னின்னதை அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். பாருங்க, இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது. யோபு வாழ்க்கையில் அதுதான். இவருக்கு கர்த்தர் இனி என்ன செய்யணும்? இவர் உயிர் போச்சுன்னா அடக்கம் பண்ணிடலாம். இவரை ரொம்ப நேரம் வச்சிருக்கவும் முடியாது. இவர் உடம்ப, யார் உடம்ப? யோபு உடம்ப ரொம்ப நேரம்
வச்சிருக்க முடியாது. ரொம்ப சுகவீனமாக இருந்து, அப்படி ரொம்ப சிக்காக இருந்து, ரொம்ப பாதிக்கப்பட்டு, சரீரத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டு இறந்தவங்கள ரொம்ப நேரம் வைக்க மாட்டாங்க. இறந்தவங்கள என்ன பண்ண மாட்டாங்க, எவ்வளோ சீக்கிரம் அவங்கள அடக்கம் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் அதுக்கான முயற்சிகளை செய்வாங்க இந்த உலகத்தில். கொரோனாவில் இறந்தவங்கள சொல்லவே வேண்டாம், காட்டவே மாட்டாங்க, காட்டவே மாட்டாங்க. அது இன்னொரு விதம், அது இன்னொரு விதம். இவருடைய இதில் பொறுத்த வரைக்கும் மனுஷருடைய பார்வையில் எல்லாமே இவரில் என்ன மாற்றம் வரப்போகுது, இவரில் என்ன மாற்றம் வந்துடப்போகுது, இவருடைய இதில் என்ன மாற்றம் வந்துடப்போகுது, ஒன்றுமே கிடையாது. எல்லாமே முடிஞ்சு போன கதை, முடிஞ்சு போன கதை. இவர் வாழ்க்கையில் சிறையிருப்பு எங்கிருந்து திரும்புறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு சான்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் தருது, ரைட் அப்படின்னு சொல்லி. இல்லவே இல்லை, எல்லாம் இருட்டு தான், எல்லாம் டார்க்னஸ் தான். வாய்ப்புன்னா சொல்லிக்கிட்டே போகலாம், வாய்ப்பே கிடையாதுன்னு. அப்போ தேவன் அவர் வாழ்க்கையில் வச்சிருக்கிற அற்புதமான மகிமையான ஒரு முடிவு தேவன் கரத்தில் இருக்குது. ஆனால் முதல்ல சொன்னார், யோபு இழந்த பிள்ளைகளை குறித்து கேட்கலை, திருப்ப தாங்கன்னு கேட்கலை. கடந்து போன அவரிலிருந்து பறிக்கப்பட்டு போன அத்தனை ஐஸ்வர்யத்தையும் திரும்ப தாங்கன்னு கேட்கலை. இழந்து போன எல்லாம் சுகம் எல்லாம் உடம்பு விட்டு அத்தனையும் போயிடுச்சு. ஆரோக்கியம் சுகம் என்பதே உடம்புல எதுவும் கிடையாது, பலன் என்பதே கிடையாது, எல்லாமே உரிக்கப்பட்டுடுச்சு. அதுவும் கேட்கலை. தன்னை விட்டு எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. சோதனையை அனுமதிச்ச கத்தரை தவிர எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒருத்தர் கூட ஆதரவாக இல்லை, அனுசரணையாக இல்லை, ஆறுதல் இல்லை. ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் 3 பேரும் 7 நாளைக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தாக்குன்னு வச்சு தாக்குறாங்க வச்சு அவரை. இதுதான் என் நிலை. யாரும் அவரை கண்டுகொள்ளலை, யாரும் அவரை சீண்டலை, கண்டுகொள்ளலை. அவரை பார்க்கவே பிடிக்கலை, அவரை பேரை கேட்கவும் பிடிக்கலை, அவரை பார்க்கவும் பிடிக்கலை. அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு யாரும் அவரை பிடிக்கலை. அவர் வார்த்தையை கேட்டால் போதும்னு சொன்னவங்க அவர் வார்த்தையே கேட்டக்கூடாதுன்னு இருந்தவங்க. அவர் வீட்டுக்கு போனால் போதும் அப்படின்னவங்க அவர் வீடு எங்கே இருக்குன்னே தெரியாது அப்படின்னு போயிட்டாங்க. எல்லாரும் மனுஷர் போயிட்டாங்க. இதான் மனுஷன். இன்க்ளூடிங் நம்மளாக இருந்தாலும் அதே தான், நம்மளும் அதே மனுஷர் தான். ஆனால் நம்மை போல இருக்கிற யோபு, இப்படிப்பட்ட மனிதர்கள் இப்படியாக அவருக்கு இருந்தாலும் அவர் அவங்கள போல இல்லை, நம்மளை போல இல்லை. யோபு இல்லை. அதான் கர்த்தருக்கு ரொம்ப பிரியம். ஏன் அவர் நம்ம மேலே இருக்கிறத விட அவர் மேலே அவ்வளோ பிரியம்னா, அவர் அவ்வளோ பிரியமாக இருந்தார். எவ்வளவு இருந்தாலும் நீர் தான் ஆண்டவரே எனக்கு எல்லாம், என் நிலையான உறவு, என் நிலையான சம்பத்து, என் உறவு, சொந்தக்காரர் நீங்கள் தான், என் நிரந்தரமான ஐஸ்வர்யம் நீங்கள் தான். அதனால தான் உங்கள் மேலே வச்சுருக்கிற என் வாழ்வாதாரம், என் ஆதாரம், என்னுடைய அடைக்கலம் எல்லாம் நீங்கள் தான். என் உயிர் மூச்சு நீங்கள் தான். என் உயிர், எனக்குள்ளே வச்சுருக்கிற உயிர் உங்களுடையது. எனக்கு கொடுத்த சரீரம் உங்களுடையது. எனக்கு கொடுத்த ஆத்மா உங்களுடையது. நீங்கள் கொடுத்தது இந்த மனைவி ஆண்டவரே உங்களுடையது. நீங்கள் இந்த மனைவி எனக்கு கொடுத்தீங்க, அதுவும் உங்களுக்குரியவ தான். நீங்கள் எனக்கு கொடுத்த வாசஸ்தலம், வீடு எந்தில்லை, அது உங்களுது. இந்த பூமியில் என்னை குடியிருக்க பண்ணியிருக்கிறீங்க, இந்த பூமியும் உங்களுடையது. பூமியிலேருந்து விளைஞ்சு வர்றது எல்லாமே உங்களுடையது. தண்ணி உம்முடையது, என்னுடையதுன்னு எதுவுமே கிடையாது. கொடுத்த பிள்ளைங்க உம்முடையது. கொடுத்த இந்த மகிமை, கனம் எல்லாம் உம்முடையது, சகலமும் உம்முடையது. என்னுடையதுன்னு எதுவுமே கிடையாது. அதான் உண்மை. எல்லாருக்கும் உண்மையும் அதுதான். அந்த உண்மையை அவர் அறிஞ்சதுனால எல்லாம் உம்மிடத்துல இருந்தது உம்மிடத்துக்கு போயிடுச்சு. உம்மிடத்துக்கு உங்ககிட்ட போயிடுச்சு. கொடுத்தீங்க, எடுத்துக்கிட்டீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற அந்த மகா பெரிய மனப்பக்குவம், அந்த விலையேற பெற்ற அந்த குணம், அந்த பக்குவம், அந்த விசுவாசம், நம்பிக்கை பூமியில் வேறு யார்கிட்டையும் கிடையாது. நம்மளை போன்ற மனிதர்கள், இப்போ இருக்கிற மனிதர்கள் உட்பட யார்கிட்டையுமே கிடையாது. அதனால் யோபு ஆசீர்வாதத்தை மட்டும் எல்லாரும் கேட்குறாங்க.
யோபு ஆசீர்வாதத்தை மட்டும் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ஆனால் யோபு எப்படி வந்தார்? எப்படி வந்து அதை பெற்றுக்கிட்டாரு? ஆனால் அவருக்கு என்ன, இது என்ன, இந்த கர்த்தர் அவர்கிட்ட கேட்டால் அனுமதிச்சார். யோபு, நான் அந்த மாதிரி அனுமதிக்க போகிறேன், நீ கொஞ்சம் ஸ்டெடியாக இரு, கொஞ்சம் திடமாக இரு, புலம்பிட்டு அழுதுட்டு கிடப்பியே, ஏன் இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு அதனால் முன்னெச்சரிக்கையாக உனக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை, அப்படி சொல்லவே இல்லை, அப்படி சொல்லவே இல்லை, அப்படி சொல்லலை. இதுவும் வித்தியாசம் நம்ம கேட்கறது. இப்போ நம்ம இழந்ததை நம்ம கேட்குறோம், நமக்கு இதில் உள்ளதை கேட்குறோம், சுகத்தை கேட்குறோம், எல்லாம் கேட்குறோம் இல்லையா? உண்மை அதுதானே, கேட்குறோம். இன்னும் நம்ம கேட்குறோம், இது கொடுங்க ஆண்டவரே, இதை கொடுங்கன்னு. என்னை உள்பட எல்லாரும் கேட்குறோம், அது கொடுங்க, இது கொடுங்கன்னு கேட்குறோம். இப்போ நான் கூட கேட்காமையா இருக்கேன், கர்த்தர்கிட்ட கேட்டு தானே இருக்கிறேன். நான் கேட்கத்தான் சொல்லியிருக்கிறேன், அதனால் கேட்குறோம், வேதத்தின்படி கேட்குறோம். ஆனால் அது கூட அவர் கேட்கலை. நியாயமாக கேட்க வேண்டியதை கூட அவர் கேட்கலை. அதுதான் நமக்கும் அவருக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். ஆனால் இந்த சூழ்நிலையில் கடந்து போகிற அவரை குறித்து எவ்வளோ நாட்கள் இந்த தாக்குதல்களில் கொடுமையில் அவர் இருந்தாருன்றது நமக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் அவரோட கூட இருந்தார் என்பதும் சத்தியம். அவரை அருமையாக அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தார் என்பது சத்தியம். அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்குது 32ஆம் வசனம், 36ஆம் அதிகாரம் 32, அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி. அப்போ எதுக்குள்ளே வச்சிருக்கிறாரு? இப்போ நம்ம மின்னலை பிடிக்க முடியுமா? பார்க்கவே முடியாது, அது கிட்ட நெருங்கவே முடியாது, அது எங்கேயோ இருக்குது, நம்ம நெருங்கவே முடியாது. அதை போய் கையில் பிடிக்க முடியுமா? இப்போ ஒளி இருக்குது, ஒரு வெளிச்சம் வருது, சூரிய வெளிச்சம், அதை பிடிச்சிட முடியுமா? காற்றை பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. ஆனால் நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சிருவோன்னு நம்ம சொல்கிற பழக்கம் இருக்குது. நான் யார் தெரியுமான்னு சொல்கிற பழக்கம், வார்த்தைகள் நிறைய இருக்குது. நம்ம எல்லா விதத்திலுமே சரியாக இருக்கிற பொழுது எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறது உண்டு. யோபு மாதிரியே நினச்சி பேசுகிறது. யாரும் யோபு மாதிரிலாம் கிடையாது. யோபு மாதிரிலாம் வாழ்க்கை வாழ்ந்த முறையிலையும் கிடையாது. அவர் இருந்த அந்த நிலை, அந்த கர்த்தர் கொடுத்த அந்த உன்னத க்ளோரி, மகிமை, அது கூட யாருக்கும் கிடையாது நான் சொல்லிட்டு. அதே யோபின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1-16. இதனால் என் இருதயம் தத்தளித்து தன்னிடத்தை விட்டு தெரிக்கிறது. அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். அவர் வானத்தின் கீழெங்கும் அந்த தொனியையும் பூமியின் கடையாந்தரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுகிறார். அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிர்க்க முடியாது. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அவர் உறைந்த மழையையும் கல் மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்தரித்து போடுகிறார். கையில் எல்லாம் ரேகை இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் கையில் ரேகை இருக்குல்ல, அதுதான் சொல்கிறார், முத்தரித்து போட்டிருக்கிறார். எல்லாருக்கும் என்ன இருக்குது? கட்சியில் அது கை ரேகை, கை ஜோசியம் அப்படின்னு மாறி போச்சு. அவரால் இல்லை, மாறி போச்சு. அப்பொழுது காட்டு மிருகங்கள் தங்கள் குகைகளில் புகுந்து தங்கள் கெவிகளில் தங்கும். தெற்கே இருந்து சூறாவளியும் வடக்காற்றினால் குளிரும் வரும். தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். எங்கேருந்து குளிர் வருதான் பாருங்க. இப்போ நீங்கள் மூக்கில் மூச்சு விடுங்க. இதில் யோசிக்கிறாங்க, மூக்கு இருக்கான்னு யோசிக்கிறாங்க. மூக்கில் மூச்சு விடுங்க, சுவாசம் இந்த வருது, சுவாசம் அதுலேருந்து வருது. அவருடைய மூச்சு வருது, அதில் தான் குளிர் வருதான். என்ன வருதான்? குளிர் வருதான். அப்படின்னா பூமியில் பனி பிரதேசங்களெல்லாம், இது சில இடங்களெல்லாம் நிறைய தேசங்கள் இருக்குது, அதிலெல்லாம் -15, 20, 30, 40, 50 போகிறதெல்லாம் இருக்குது. 50 மைனஸ், அப்படியே கீழே 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 அப்படின்னு போகிறது, இன்னும் கீழே போகிறது. அதெல்லாம் எங்கேருந்து வருதான்?
அவருடைய சுவாசத்திலேருந்து வருதான். அவர் வசிக்கிற இடமே, பரிசுத்தர் வசிக்கிற இடமே இப்படிப்பட்ட குளிர் நிறைந்த பனி நிறைந்த ஒரு ஸ்தலம்தான். பனி நிறைந்த ஒரு ஸ்தலம்தான். வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தகப்பன் வீற்றிருக்கிற அந்த இடம், வடதிசை என்ற அந்த இடம் அவ்வளவு உள்ளது வெண்மையான, வெண்மையினால், வெண்மையிலும் வெண்மை, ஒருவரும் கண்டிராத வெண்மை, காணாத வெண்மை, காண முடியாத வெண்மை, அப்படிப்பட்ட வெண்ணிறமான இடத்துல, அவ்வளவு பனி நிறைந்த இடத்துல தேவன் வசிக்கிறார். அந்த ஒளிமயமான இடத்துல தேவன் வசிக்கிறார். தேவன் வசிக்கிறார். அவருடைய சுவாசத்திலிருந்து காற்று வருகிறது. இந்த யோபின் புஸ்தகத்தில் இந்த கையை எப்படி இருக்கு, 147ஆம் சங்கீதம், 147ஆம் சங்கீதம், 761, 147ஆம் சங்கீதம், 17ஆம் வசனம். அவர் தமது கல்மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? பாருங்க, நேற்றைக்கு முந்தினம் ஒரு இடத்துல, எங்கேயோ ஒரு இடத்துல, நிறைய இடத்துல பெய்யுது, ஒரு இடத்துல பெஞ்சிருக்கு கல்மழை, இந்த பனிக்கட்டி மலை. ரொம்ப நாளாக அங்கே உள்ளவங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருக்குறாங்க. ஏதோ ஒரு இடத்துல பிரேசில் பக்கமாக இந்த சைடு தெரில, செய்தியில் இப்போ நம்ம ஊருக்காரங்க எப்படி பேட்டிலாம் காண்றாங்க, ஒரு சேனலில் பேட்டி காண்றாங்க, குறிப்பிட்ட தந்தி இதில் கேள்றாங்க. உங்களுக்கு ஒரு இடங்களில் ஒரு ஏரியா, சென்னையை அடுத்த தாண்டி இருக்கிற ஒவ்வொரு ஏரியாக்களில் போய் கேட்குறாங்க, உங்களுக்கு டீ பிடிக்குமா, காஃபி பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க மக்களை. நம்மளை போன்ற மக்கள்களை, வசிக்கிற மக்களை, அங்கே குடியிருக்கிற மக்கள்கள், அல்லது அந்த கடைகளில் அந்த ஒரு பைக்கில் வர்றவங்க, இதில் வர்றவங்க, ஸ்கூட்டரில் வர்றவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க, நடக்கிறவங்க அவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க. தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலேருந்து எடுக்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு, எது பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்னு. அநேகர் சொல்கிறாங்க. அதில் சொன்னதில் 100% சொன்னது எல்லாமே டீ, 25% என்னது, காஃபி. ஒருத்தர் சொல்கிறார், ஒரு நாளைக்கு நான் 15-20 டீ குடிப்பேன்னு. வீட்டுக்கு வந்தும் குடிப்பேன், ஒர்க்கிங்கில், ஆஃபீஸ் ஒர்க்கிங்லும் குடிப்பேன். எனக்கு டீனா அப்படி. சிலர் அதிலலாம் பிஸ்கெட்டை வச்சு சாப்பிட்டு அதை கேட்குறாங்க, அதில் ஸ்நாக்ஸ் அப்படி எல்லாம் கேட்குறாங்க. இப்படி உங்களுக்கு எது பிடிக்கும், என்ன உங்களுக்கு என்ன இதுன்னு இப்படி பேட்டுக்கின்ற போல் ஒரு இடத்துல நடந்த இடத்துல பனிக்கட்டி ரொம்ப நாளாக விரும்பியிருக்காங்க. நம்ம இதில் பனி பெய்யுது, ஆனால் பனி கட்டியாக வந்து பெஞ்சு நமக்கு பெஞ்சால் இந்த பனிக்கட்டி மழை பெஞ்சால் நமக்கு எப்படி இருக்கும், எப்படி இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இப்போ பனிக்கட்டி இப்போ மேலே கல் உழுதுன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும் நமக்கு? வேற ஒன்றும் இல்லை, உற்சாகமாக இப்போ கேட்டுக்கிட்டு இருப்போம், வேற ஒன்றும் இல்லை, வெடிப்பாக நல்லா கேட்டுக்கிட்டு இருப்போம், வெடிப்பாக கேட்டுக்கிட்டு இருப்போம். ஒன்று ஏன் பனிக்கட்டி இதே விரும்பி இருந்தாங்களாம், எவ்வளோ காலம் விரும்பினாங்களோ. எதுவும் இங்கே பேட்டி காண்ற மாதிரி அந்த இதில் பேட்டி காண்றாங்க. அங்கே கரெக்டாக ஒரு நாள் பெஞ்சிட்டு, ஒரு கடந்த சில 2-3 நாளைக்கு முன்னாடி தான் நடந்த சம்பவம். பட 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 பண்ணு கல்லும் அந்த மழை, பனிக்கட்டு மழை பண்ணுனா, அந்த பகுதியில் இருந்த வீட்டுக்குள்ளே இருந்ததை தவிர வெளியில் இருந்த அத்தனை கார்களும் நொறுங்கிருச்சு. வெளியில் போய் நடந்து போனவங்க வந்தவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலு. ஏன்? பெருசு பெருத்தா டங்கு 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 டங்குன்னு உங்கள் மண்டை மேலே டமால் டமால் டமால்னு விழுந்தா எப்படி இருக்கு? ஹெல்மெட் போட்டால் நடந்து போவாங்க எல்லாரும். வண்டியில் போகிறதுலே ஹெல்மெட் போகிறதுக்கு அவ்வளோ போட்டு போகிறதுக்கு கஷ்டப்படுற உலகத்தில் அவங்க வெறுமனே நடந்து போகிறவங்களுக்கு மண்டைக்குள்ளே எப்படி விழும்? கை காலையில் முதுகில் கதில் டங்கு டங்கு டங்குன்னு விழுவோன்னா அப்போ தான் தெரியாமல் கடவுள்கிட்ட கேட்டுகிட்டே இருந்துருக்குறோன்னு. ஏன் இவ்வளோ நாளாக அனுப்பலன்னு, இப்போ அனுப்புகிறேன் வாங்கிங்கன்னு. இப்போ அனுப்புகிறேன், நான் ஜாலியாக விளையாடு வந்தேன்னு சொன்னீங்க, ஜாலியாக விளையாடுவீங்க, கல் மழை பெய்யும், நான் வாங்கி வீட்டு வாசல்லேருந்து விளையாடுவேன்னு ஆசைப்பட்டீங்க. செடியெல்லாம் போயிடுச்சு, ஸ்கூட்ரு போயிடுச்சு, காரெல்லாம் சுட்ட சுட்டையா, சிலருக்கு லைட்டெல்லாம் உடஞ்சி போச்சு, கடைகளில் இருந்த முன்னே இருந்ததெல்லாம் நொறுங்கி போச்சு. மிகப்பெரிய சேதாரம்
உண்டாயிருச்சு. வேதத்தில் அப்படியே போடப்பட்டிருக்குது இல்லை பாருங்க. 17ஆம் வசனம் பாருங்க, சங்கீதத்தில் 147. அவர் தமது கல்மழைய துணிக்கைகளை அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? இப்போ எங்கே இருக்கிறார் அவர்? அக்கினிமயமானவர் தான், ஜோதிமயமானவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், எல்லாமே இருக்காங்க. அவரே அக்கினிமயமானவர், அவரே ஜோதிமயமானவர், அவர்தான் ஜோதிகளின் பிதாவும் இரட்சகரும் ஆவியானவராய் இருக்கிறவர், ஒருவரும் கிட்ட சேர முடியாத ஒளியில் இருக்கிறவர், மனுஷனுக்காக கொடுத்த சூரியனை காட்டிலும் பல லட்சம் சூரியனுக்குரிய ஒளி வெளிச்சத்தை உடையவர். அதுக்கு நம்ம இப்படி சொல்கிறோம், அதுக்கு நம்பரே கிடையாது, அதுக்கு எண்ணிக்கையே கிடையாது, எண்ணிக்கைக்கு அடங்காதவர், எல்லைக்கு அப்பாற்பட்டவர், விவரிக்க முடியாதவர், சொல்ல முடியாதவர், வார்த்தைகளாலே சொல்ல முடியாதவர், வார்த்தையின் சொல்லுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இப்பேற்பட்டவர் தான் யோபு வாழ்க்கையில் இருந்தார். யோபு வாழ்க்கையில் இருந்தார், அவருக்கு தான் இதெல்லாம் வெளிப்படுத்தினார். 147ஆம் சங்கீதம் தாவீதினுடைய இது, தாவீது மூலமாக வெளிப்படுத்து. அப்போ தாவீதுக்கு கர்த்தர் இதெல்லாம் இவ்வளோ தூரம் வெளிப்படுத்த போய் தான் அவரும் இதை குறித்து சொல்கிறார். மழையும் குறித்து, காற்றையும் குறித்து, மின்னலை குறித்து அவரும் சொல்கிறார். யார்? தாவீதுக்கும் இவருக்கும் உள்ள பல 2000 சில்லற வருஷங்கள் வித்தியாசம். யோபு அதுக்கு முந்தினவர். யோபு பழைய புஸ்தகம் நமக்கு நடுவில் இருக்குது, ஆனால் அது ஆதி ஆகமத்துக்கும் முந்தி உள்ளது. ஆதி ஆகமத்துக்கும் 5 ஆகமத்துக்கும் முந்தி உள்ளது யோபுனுடையது. அப்போ சொல்கிறார், இதில் சொல்ல வாசிப்போம். அதே 37 யோபு 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து. நான் யோபு 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார், அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போம். அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். நீர்த்துளிகளை எங்க ஏத்துறாரா? இப்போ எல்லாரும் வீடியோ எடுத்து போடுறாங்கல்ல, நிறைய இடத்துல இப்போ வைரலாக வருது. அது எவ்வளோ நாளாக கேட்குறீங்க? பார்க்காத மாதிரி நினைக்காதீங்க, வருது இல்லை. அங்கே போட்டில் எடுத்தாங்க, போட்டில் போனார் அந்த ஃபிஷர்மேன், மீன் பிடிக்கிறவர் எடுத்தாருன்னு வேற யாரோ எடுத்தாங்க. அப்படியே தண்ணி மேகம் உறிஞ்சு அப்படியே கொண்டு போகிறதெல்லாம் எவ்வளவோ நான் கடந்து போன வாரம் கூட பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய முறை பார்த்துருக்கிறேன். இன்னும் இதிலெல்லாம் போனால் நமக்கு தெரியாது, அதில் வீடியோ போட்டு சம்மந்தமான இதுகளில் போனால் நிறைய இருக்குது சம்மந்தமாக. மேகம் அப்படியே இந்த தண்ணியை உரியிறது, கடலில் இருந்து உரியிறது, தண்ணியிலேருந்து உரிகிறது அப்படின்னு. இப்போ எல்லாம் உறிஞ்சுக்கிறது. இப்போ தண்ணி அதிகமான மழை பெய்கிற தண்ணி இப்போ மேலேருந்து கொட்டுது, திரும்ப மறுபடியும் மழை அதிகமான தண்ணிகள்லாம் எங்கே போகுது? இப்போ அங்கே தண்ணி திறந்து விட்றாங்க, ஒரு டேம்லேருந்து திறந்து விட்றாங்க. எதுக்கு திறந்து விட்றாங்க? அவங்கவுங்க தோட்டத்துக்கும் அவங்கவுங்க வீட்டுக்கு தான் திறந்து விட்றாங்க. போகணுன்னு திறந்து விட்டால் என்ன ஆகும்? இருக்க மாட்டாங்க யாரும் உயிரோட. முழுகணுன்னே தெரியாது நமக்கு. முதல்ல முழுகிட்டோமான்னு வந்துச்சுன்னு தெரியும், அதோட சோழி முடிஞ்சிட்டு அதெல்லாம் எங்கே போகுது? கடலுக்கு போகுது. திரும்ப எங்கே போகுது? மேலே போகுது. திரும்ப எங்கே வருது? கீழே வருது. கீழே ஒரு சர்க்கிள் மாதிரி அதை செயல்படுத்துகிறாரு. அதை யார் சொல்கிறா? முதலாவது யோபு சொல்கிறார். யோபு சொல்கிறாரு இதை. யோபு கர்த்தருடைய ஆவியானவரால் யோபு இதை சொல்கிறாரு. அப்போ இதை சொல்கிறாருன்னும் போது எந்த நிலையில இருந்து சொல்கிறாரு? எல்லாம் இழந்து ஒன்றில்லாத நிலைமையில் ஓட்டை சொரிஞ்சிக்கிட்டு, என்னது ஓட்டை, ஒரு பூஞ்சாங்கானா செடி மேலே தேய்ச்சிட்டுன்னு வச்சுங்க கை காலில், அது தெரியுமா? பூஞ்சாங்கானா செடின்னா அது உங்களுக்கு தெரியுமா? தேய்ச்சிக்கிச்சுன்னா உடம்புலாம் ரெட்டாக ஆயிரும். அங்கே சொரியணும், அங்கே சொரியணும், இங்கே ஓடுவோம், ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஊசி போட்ட பிறகு தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் சிலது இருக்குது. நாட்டு வைத்தியங்கள்லாம் வேறு விதத்தில் இருக்குது. அது மெசேஜில் சொல்ல முடியாது. ஆனால் டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்ட பிறகு தான், கொஞ்சம் மாத்திரை மருந்து எடுத்த பிறகு தான் அடங்கும். ஆனால் ஒச்சந்திலிருந்து உள்ளங்கால் மட்டும் 24 மணி நேரம், எத்தனை மாதமோ எத்தனை வருஷமோ அவருக்கு அப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ கொடுமையாக இருக்கும்.
ஆனால் அந்த சூழ்நிலையில தான் எல்லாரும் அவரை விட்டு வெறுத்து போன சூழ்நிலையில தான், அந்த மகா கொடிய சிறையிருப்பின் சூழ்நிலையில தான், ஒன்றுமில்லாத அந்த சூழ்நிலையில தான், ஒன்றுமில்லாத அந்த சூழ்நிலையில தான் இப்படிப்பட்ட தேவ வார்த்தைகள் எல்லாம் வந்தது. இப்படிப்பட்ட மகத்தான வெளிப்பாடுகள் எல்லாம் நாசாவுக்கே தெரியாதது எல்லாம் அவர் சொல்லி வச்சிருக்கிறார். இன்னும் நிறைய கர்த்தருடைய ஆவியில் எழுதி வச்சிருக்கிறார், சொல்லி வச்சிருக்கிறார். இவைகள் எல்லாம் இப்போ இந்த காலகட்டங்களில் சொல்கிறோம், இந்த இது அப்படி பண்ணதுன்னு சொல்லி சில வருஷங்களாக அதை பார்த்து சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக அதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கலாம். மிஞ்சி போனால் 100 வருஷம் கூட இருக்காது, அவ்வளோதான். அப்போனா அத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவனுடைய ஆவியில் சொன்ன மனுஷன் எந்த நிலையிலிருந்து இதை சொன்னார், எந்த நிலையிலிருந்து சொன்னார். அடுத்தது பாருங்க 12. அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வர பண்ணுகிறார். இந்த மின்னலையும் மழையையும் எப்படி வச்சிருக்கிறாராம்? ஒன்றை தண்டனையாக வச்சிருக்கிறார். என்னது? இப்போ பார்க்குறோம்ல செய்திகளில் எவ்வளோ பேரழிவு வருது இல்லையா? அந்த தண்ணியில் எவ்வளோ பேர் நீச்சல் அடிச்சுட்டு போகிறாங்க, நீச்சல் அடிச்சுட்டா போகிறாங்க, அள்ளிக்கிட்டு போகுது. எப்படி போகுது? அள்ளிக்கிட்டு போகுது. மண் சரிவு உண்டாவது, நிலச்சரிவுகள் உண்டாவது, புதை உண்டு போயிடுறாங்க, வீட்டோட புதை உண்டு போயிடுறாங்க. தண்ணி அடித்து கொண்டு போய் கொள்ளுது, தண்ணி அடித்து கொண்டு போய் கொள்ளுது, வீட்டை அள்ளிக்கிட்டு போகுது. இருக்கிறது கொண்டது என்னென்ன இருக்கோ பாலங்களும் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போகுது. எல்லாத்தையும் என்ன பண்ணுது? காருகளை அள்ளிக்கிட்டு போகுது, வேன்களை பஸ்ஸுகளை அள்ளிக்கிட்டு போகுது, பெரிய பெரிய கனரக வாகனங்களை கொண்டு போயிடுது. அதனுடைய சக்திக்கு முன்னாடி நிற்க முடியல. அதனுடைய சக்திக்கு முன்னாடி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கரிபியன் நாடுகள் எல்லாமே இப்போ அடித்த ஒரு புயல் கடைசியாக இப்போ தான் உலக ரெக்கார்டு 405 கிலோமீட்டர், 402 இருந்துருக்குது கிலோமீட்டர் கடைசியாக அடிச்சுது அநேக வருடங்களுக்கு முன்பு. இப்போ அடிச்சிருக்கு 405 கிலோமீட்டர். இப்போ நமக்கு இங்கே புயல் வருதுன்றாங்களே, இது 60 கிலோமீட்டரு. இப்போ இங்கே சீரழிச்சுக்கிட்டுறது இலங்கையில எல்லாம் போட்டு 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 உண்டுலன்னு போனதான் பாவம் அந்த தேசத்தை. ஆனால் 60லேருந்து 60 கிலோமீட்டரு. 405 வந்தால் என்ன ஆகும்? 405 அடிச்சிருக்கு, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடிச்சிருக்குது. அப்படின்னா இது இங்கே வந்தால் என்ன ஆகும்? தூக்கிக்கிட்டு எல்லாரையும் தூக்கிக்கிட்டு அள்ளிக்கிட்டே போயிடும். நேற்றுக்கு இடம் கொடுக்குறாங்க, இந்த 60 கிலோமீட்டர் வீசுகிற இதுலேயே மனுஷனை தூக்குற மாதிரி இருக்குன்னு, அந்த நிற்கிற இடத்த விட்டு தூக்கி தூக்கி அவங்கள தள்ளுற மாதிரி இருக்குன்னு. அப்படின்னா 400 எப்படி தூக்கிட்டு போவோம்? அப்படின்னா தேவன் உண்டாக்கியிருக்கிற கிரகங்கள் எல்லாம் பல பல இப்போ கிலோமீட்டர் அடிக்குது இல்லையா? அங்கெல்லாம் 10,000 15,000 25,000 கிலோமீட்டரில் அடிக்குது காற்று. கொஞ்சம் இப்படி கற்பனையாக யோசித்து பாருங்க எப்படி இருக்கும்னு. தேவன் மனுஷனை வச்சிருக்கிற மற்ற பகுதிகள் அந்த பகுதிகள் எல்லாம் அது இப்போதைக்கு உபயோகம் இல்லாத பகுதியாக காணப்படுது. ஆனால் தேவன் எதையும் வீணாக சிருஷ்டித்திருக்க மாட்டார். ஆனால் அங்கே வீசுது, அங்கே புழுதி புயல், அக்கினி புயல், இன்னும் எல்லா புயலும் அங்கே என்ன செய்யுது? வீசுது. அத்தனை புயலும் இவர் வாழ்க்கையில் வீசப்பட்டது. அது சொல்கிறார், ஒன்று தண்டனைக்கு வருது, மின்னலும் இடிகளும் மனுஷனுக்கு நன்மையும் உண்டாகிற விதத்தில் வருது. அது எவன் மேலே படுறதோ அவன் மனுஷன் என்ன ஆயிடுறான்? மின்னல் தாக்கி இறந்துடுறாங்கன்ட்டு டெய்லி பார்க்கலாம் நீங்கள் நியூஸில். மின்னல் தாக்கி வந்துடலாம். இன்றைக்கி செய்திகள் ஓரளவுக்கு அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஊடகங்கள் இருக்கிறதுனால நமக்கு அது தெரியுது ஆண்டவர் கிருபையில். இன்னும் அதுக்கு முன்னாடியெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு, தெரியாமல் இருந்தது. ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்று பூமிக்கு உபயோகமாகவும். இந்த மின்னலும் இடியும் பூமிக்கு ஒரு விதத்தில் உபயோகமாகவும் இருக்குது. இந்த தண்ணி, அழிவை கொண்டு வர தண்ணி மனுஷனுக்கு உயிர் நாடியாகவும் இருக்குது. இதில் கரண்ட்டுன்னு தயாரிக்கிறாங்க. அது தெரியுமா? தெரியாது.
கை கழுவுறதுக்கு தெரியும், நாங்கள் கை கழுவணும், கையெல்லாம் கழுவோம், அது தெரியும். கையை கழுவோம், குளிப்போம், பாத்திரம் கழுவோம், அதுக்கெல்லாம் தண்ணி யூஸ் ஆகுதுன்னு தெரியும். சமயத்துக்கு யூஸ் ஆகும், சமையலுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு தெரியும். கரண்ட்டு வருமான்னு தெரியுமான்னா அது இவ்வளோ காலமாக நடக்குது, அது கரண்ட் ப்ராசஸ். அப்போ கரண்ட்டு வருது. இது 5000 சில்லற ஆண்டுகளுக்கு முன்பு சொல்கிறாரு இதை அப்படி. அப்போ பூமிக்கு உபயோகமும் ஒன்றில் கிருபையாகவும் அவரை வரப்பண்ணுகிறார். ஆண்டவர் தான் இதெல்லாம் வர பண்ணுகிறார். இவைகளெல்லாம் சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறார் பாருங்க. அடுத்தது யோபே இதற்கு செவி கொடும். இப்போ யோபே இதுக்கு செவி கொடும் அப்படின்னா இதை பேசினது யாரு? பேசினது எலிஹூ என்பவர் யோபினிடத்தில் பேசுகிறார். யோபு மழையும் குறித்து காரியங்களை குறித்து அநேகம் பேசியிருக்கிறார் வேதத்தில். ஆனால் இந்த இடத்துல பேசுகிறவர் எலிஹூ என்பவர் யோபினிடத்தில் சொல்கிறார், யோபே இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற செவி கொடும். தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். 15-16 தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிக்க பண்ணும் விதத்தை அறிவீரோ? மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும் பூரண ஞானமுள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும். அது வரைக்கும் போதும், தண்டை வரைக்கும் 16. ஆமாம், அது வரைக்கும் போதும் பாருங்க. அப்போ கண்டுபிடிப்புகளில் அதுக்கு சொல்லியிருக்காங்க, பூமி தொங்கிக்கிட்டு தான் நிற்குது, அந்தரங்கத்தில் நிற்குது. பூமி அந்தரங்கத்தில் இருக்கிறது போல தான் அப்படி நிற்குது, எந்த வித பிடிமானமே இல்லாதபடி நிற்கிறது போல நிற்குது. இவைகளை எல்லாம் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். இவைகளையெல்லாம் தேவன் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். எல்லாமே மனுஷனுக்காகத்தான், மனுஷராகிய நமக்காக தான். அப்போ மனுஷரை குறித்த ஒரு திட்டம் வச்சிருப்பார். ஒவ்வொரு மனுஷனையும் குறித்து அவர் திட்டம் வச்சிருப்பார். அவர் வழியில், அவருடைய பரிசுத்தமான நீதியான நித்தியமான சத்தியமான வழியில் அவர் ஒவ்வொரு மனுஷர்களை குறித்தும் ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் ஒவ்வொரு மனுஷியை குறித்தும் அவர் திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து, தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்து, என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுத்து என்னை இப்படி நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தர் நடத்துகிற அந்த நடத்துதல் நடத்தப்படுகிற மனுஷனுக்கும் நடத்தப்படுகிற மனுஷனை சார்ந்தவர்களுக்கும் தற்காலத்தில் அது சந்தோஷத்தை தராது. தற்காலத்தில் யோபுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர் சிறையிருப்பை திருப்பின பிறகு சிறையிருப்பை திருப்பிட்டார். ஒரு சில நிமிடத்திலேயே திருப்பிட்டார். அவருக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்துட்டார். அற்புதமான சரீரம் வந்துட்டு, அவருக்கு அற்புதமான சுகம், ஆரோக்கியம், அற்புதமான வாலிபனுக்குரிய சரீரம் வந்துட்டு இதை பார்க்கத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா திருப்பி அவர் என்ன ஆயிட்டாரு? திருப்பி வந்து போன ஜனம் எல்லாம், எங்கேயோ போன ஜனம் எல்லாம், உறவுகள் எல்லாம் என்ன ஆயிட்ட? கர்த்தரால் அவ்வளவும் திரும்ப வந்துட்டு இவனிடத்துல தேவன் கிடையவே கிடையாது இந்த பைத்தியக்காரங்கிட்ட அப்படின்னு சொன்னவங்க, மனைவி உள்பட சொன்னவங்களுக்கு, யோபோட மாத்திரம்தான் தேவன் இருக்கிறார், வேற யாரோடையும் தேவன் கிடையாதுன்னு. இவங்க யார்கிட்டையும் கிடையாது. முதலாவது தேவன் இல்லை, யோபோடு மாத்திரம்தான் தேவன் இருக்கிறார்னு எல்லா வாயும் சொல்ல முடி வச்சார். எல்லா வாயும் சொன்ன. இந்த இத்து போன சரீரத்தில் எதுக்கு உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன அந்த சரீரத்தில் அற்புதமான சுகமும் புது சரீரத்தை கொடுத்து 10 பிள்ளையை கொடுத்தார். அப்போ அவங்க மனைவி ஏன் வச்சிருந்தார்? கிருபையா? மனைவி எடுத்துட்டு இருக்கலாமே. அவருக்கு என்ன? அவருக்கு அந்த காலத்தில் எத்தனை கல்யாணம் வேணும் பண்ணிக்கோங்க. அந்த காலத்தில் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கலாமே வேற. கர்த்தர் அப்படி செய்யலை. அந்த மக மூலியம்தான் மறுபடியும் ஒரு 10. அப்படி பார்த்தா யோபுக்கு 20 பிள்ளைங்க. முதல்ல பிறந்தது 10, அந்த பிள்ளைங்களே திரும்ப வந்துட்டாங்க போல இருக்கு. அந்த பிள்ளைங்களே திரும்ப வந்துட்டாங்க போல. சும்மா ஒன்றும் கொடுக்கல, அவங்கள போல அழகுள்ள பிள்ளைங்க யாருமே கிடையாது அப்படிங்கிற விதத்துலேயும் கொடுத்துட்டார். அந்த விதத்தில் எல்லா விதத்திலையும் கர்த்தர் கொடுத்தார். 4 தலைமுறைகளை காண செய்தார். 175 வருஷத்தை கூட்டி கொடுத்துட்டார். இருந்த வருஷத்துலேருந்து 175 வருஷத்தை கூட்டி கொடுத்துட்டார். அதான் அவருடைய செயலின் முடிவை
பாருங்க, அவருடைய செயலின் முடிவை பாருங்க, அவருடைய செயலின் முடிவை பாருங்க. அப்போ கர்த்தருடைய இது செயல், அவர் நடத்துதல், அவருடைய செயல், அவருடைய திட்டம் என்று சொல்லும்போது நடத்தப்படுகிற மனிதனுக்கு, கர்த்தரால் நடத்தப்படுகிற மனிதனுக்கு, ஆணோ பெண்ணோ நடத்தப்படுகிற மனிதனுக்கு கொஞ்சம் தெரியும் கர்த்தரால், மிச்சம் மீதி எதுவும் தெரியாது. ஆனால் அவனை சேர்ந்தவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அந்த மனுஷனையே தெரியாது அவங்களுக்கு. அப்புறம் எங்கே அந்த மனுஷனுக்குள்ளேருந்து தேவன் நடத்துறது எப்படி தெரியும்? புரியுதா? பரவாயில்ல, புரியலன்னு பரவாயில்ல, அப்படி இருந்துட்டு இருந்தது நல்லது. அப்போ என்ன செய்யாது? புரியாது. 143ஆம் சங்கீதம். ஒன்னிலிருந்து வாசிங்க. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியனே நியாயந்தீர்க்க பிரவேசியாதையும். சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தேங்குகிறது. ஒரு நிமிஷம் அப்படி நிறுத்துங்க. பரம் இருங்க இருங்க, இப்போ வேற எங்கேயோ போயிடாதீங்க, இருங்க பாருங்க. சத்ரு என் ஆத்துமாவை, 3ஆம் வசனம், சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து. இது சொல்றது தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு. சத்ரு என் ஆத்துமாவை வந்து பார்த்து பேசி தொட்டு, அப்படியா இருக்கு? என்னன்னு போட்டிருக்கு? தொடர்ந்து என் ஆத்துமாவை தொடர்ந்துன்னா டெய்லி தான் வேலை. சாத்தானின் மனுஷருக்கு என்ன வேலை? என்ன வேலை? அவன் கைக்குள்ள இருக்கிறவங்கள அவன் ஏன் தொடர போறான்? அவனுக்கு எதுவும் பிரச்சனை, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் கிங்டம், அவனுடைய அழிஞ்சு போகிற அவனுடைய கிங்டமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சாத்தான் குட்டிங்களுக்கும் குட்டி சாத்தானுங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாதவன அவன் ஏன் தொட போறான்? அவன் கைக்குள்ளே இருக்கிறவங்களையும் சரி, அவன் கைக்குள்ளேயே இல்லை, ஆனால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதவங்கள தொடவே மாட்டான். ஆருங்க, அது சொல்லப்படுது. அப்போ சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோட நசுக்கி, பிராணன ஜீவனை. அப்போ யோபு அங்கே சொல்றாருல, அதே மாதிரி சொல்றாரு பாருங்க இந்த இடத்துல. நசுக்கி வெகு காலத்துக்கு முன். என்னது இப்ப வெகு காலம் சொல்லுங்க, வெகு காலம் சொல்லுங்க, வெகு காலத்துக்கு முன்புன்னு சொல்லுங்க. அப்படித்தான் சொல்லணும். அது சொல்ல வேண்டிய பதமே அதான், வெகு காலத்துக்கு முன்பு. இது இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடந்த சம்பவத்தை நீங்க ஒருத்தர்கிட்ட சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவீங்க. 3 நாளைக்கு முன்னாடி. என்னது சொல்ற விதமே கொஞ்சம் வாயெல்லாம் கோணிக்கிட்டு கழுத்தும் கோணிக்கிட்டு கையும் தூக்கிட்டு சொல்லுவோம், 3 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு. அது மாதிரி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்களைப் போல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க, மரித்தவர்களைப் போல என்னிலே இருளிலே இருக்க பண்ணுகிறான். நம்பிக்கையே இல்லாதபடி செய்கிறான். தேவன் பேரில நம்பிக்கை, தேவனுடைய வார்த்தையின் பேரிலே, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பேரிலே, தேவன் நடத்துகிற இந்த நடத்துதலின் பேரிலே நம்பிக்கை இல்லாம செய்கிறான். என்னென்ன செய்யணுமோ, நம்பிக்கை வைக்க முடியாத அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்கிறான். யாரு? கர்த்தரா? சாத்தானும் சாத்தானின் மனுஷரும். இந்த சாத்தானின் மனுஷர் என்று சொல்லும் பொழுது அதுல தேவ பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுல அவங்க தான் நிறைய இருப்பாங்க. விக்கிர ஆராதனை வழிபடுறவங்கள தான் ஈஸியா சொல்லிவிடுவீங்களே. விக்கிர ஆராதனையில இல்லாதபடி ஒரே தேவனை வழிபடுறோம், திரியேக தேவனாகி ஒரே தேவனை வழிபடுறோன்ற போர்வையில் இருக்கிறவங்கள தானே அட்ரஸ் பண்றது கஷ்டம். அவங்க கேளுங்க, வாசிங்கம்மா. இருளிலே இருக்க பண்ணுகிறான். 4ஆம் வசனம்.
வல 4ஆம் வசனம் 143ஆம் அதிகாரம். என் ஆவியே என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பாருங்க, என் ஆவி என்ன ஆகுது? தியாங்குகிறது. என் இருதயம் என்னவாகுது? சோர்ந்து போகுது. எதன் அடிப்படையில்? எதுவுமே நடக்கல, எதுவுமே ஆகல, எதுவுமே கைகூடி வரல. நன்மையானதை காண முடியாம இருக்கு, அற்புதங்களை காண முடியாம இருக்கு, அதிசயங்களை காண முடியாம இருக்குது, தேவையானவைகள் வராம இருக்குது, அவசியமானதும் வராம இருக்குது. எந்த விதத்துல பார்த்தாலும் ரொம்ப காலத்துக்கு முன்பு மரித்து போன நிலைமையா இருக்குது. என்ன நிலைமையா இருக்கு? மரித்து போகணும்னா உயிரற்ற நிலைமையா இருக்குது, செத்த நிலைமையா இருக்குது, முற்றிலுமாய் செத்த நிலைமையா இருக்குது. உருக்குலைஞ்ச நேரம்னா ஒன்று இடிஞ்சு விழுந்து அப்படி சரிஞ்சு போயிருக்குதான் உருக்குலைந்ததுன்னு. ஒரு கட்டடம் நல்லா இருந்து விழுந்துருச்சுன்னா என்னது? அது பேருக்கு உருக்குலைஞ்சு போச்சு அந்த கட்டடம் அப்படின்னு சொல்லி பேர். உருக்குலைந்தது வேற, வெகு காலத்துக்கு முன்பு மரித்த நிலைமை வேற. அந்த நிலைமை வேற. அந்த நிலைமையின் சூழ்நிலைகள் எல்லாம் தாவீது கடந்து அந்த பாதையில் வர்றாரு. அந்த பாதையில் வர்றதுனால தான் சொல்றார், என் இருதயம் சோர்ந்து போகிறது, என் இதயம் இருக்கிறதுன்னு சொல்றாரு. 5ஆம் வசனம். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். நமக்கும் நம்ம எல்லாருக்கும் தாவீதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இதுதான். ஆனா அதை யோசிக்கிறேன். எதை யோசிக்கிறேன்? நீர் என்னை முன்பு எப்படியெல்லாம் என்னை காப்பாற்றி நடத்தி கொண்டு வந்தீர், எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் என்னை தப்பு வித்து என்னை காப்பாற்றி கொண்டு வந்தீர், தீங்குகளை அளித்தீர், தீமைகளை அளித்தீர், என்னை எப்படியெல்லாம் கொண்டு வந்தீர் ஆண்டவரை, அவனுக்கு இரக்கம் பாராட்டி என்னை நடத்தினீர். அதை நான் யோசிக்கிறேன். எதை யோசிக்கிறேன்? அப்போ கர்த்தர் விரும்புகிற எந்த யோசனையோ அதை யோசிக்கிறார் இவர். அந்த யோசிக்கிறது யாரை குறித்து யோசிக்கிறாரு? கர்த்தருடைய கிரியைகளும் செயல்களையும் கடந்த காலத்தில் நடந்ததே அதையெல்லாம் யோசிக்கிறார். நம்ம எதை யோசிப்போம்? நம்ம எதை யோசிப்போம் அண்ணே? நீங்களே யோசித்து பார்த்துக்குங்க. நான் யோசிக்கிறேன். 6ஆம் வசனம். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். பாருங்க, இப்போ என் கைகளை இந்த மாதம் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி கடைசி இதில் நிற்கிறோம். நாளை 1ஆம் தேதி காலையில் திருவிருந்து ஆராதனை இருக்குது. 1ஆம் தேதி ஞாபகம் இல்லாமல் போயிட போகுது. நாளை காலையில் 1ஆம் தேதி ஆராதனை. கையை எங்கே விரிக்கிறேங்கிறாரு? நம்ம கையை எங்கே நீட்டுறோம்? நம்மோடு இருக்கிற மனுஷர் மேலே நீட்டுறோம். சட்டையை பிடிக்கிறோம், கழுத்தை பிடிக்கிறோம், முடியை பிடிக்கிறோம் இல்லையா? இல்லைன்னா பின்னாடி பேண்ட்டை பிடிக்கிறோம், பின்னாடி சுடிதாரை பிடிக்கிறோம். எதை பிடிக்கிறோம்? கையை எங்கே நீட்டுறோம்? அங்கே நீட்டுறோம், அங்கே நீட்டுறோம். சிலர் கையை எங்கே நீட்டுறோம்? நம்ம எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோமோ அதை நோக்கி நீட்டுறோம், ஓங்கி நீட்டுறோம். இல்லது அவங்களே அவங்களுக்கு கையை என்ன செய்கிறாங்க? தாக்கிக்கொள். கேள்விப்பட்டதே இல்லையா? நடந்ததே இல்லையா? அவங்களே அவங்கள அடிச்சுக்க மாட்டாங்களா? மாறல அவங்களே மூஞ்சிலாம் அடிச்சுக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் எதுவுமே பிறந்ததுலேருந்து செய்யாதவங்க மாதிரியும், எதுவுமே இப்படிலாம் உலகத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்ராணி மாதிரி, பூமியில் அப்ராணிலாம் யாருமே கிடையாது அப்படின்னு அடிச்சுக்கிற மாதிரி, அந்த மாதிரி. ஆனால் இங்கே அவருடைய கை உமக்கு நேராக விரிக்கிறேன். இப்போ இந்த நிலைமையில் மரித்த நிலைமை, அந்த நிலைமை, நம்பிக்கையற்ற நிலைமை, இல்லாத செய்கிற நிலைமை, எந்த விதத்திலும் எதுவுமே வழியே திறக்கலை, பாதையே தெரியல, வெளிச்சமே இல்லை, எதுவுமே இல்லைன்ற சூழ்நிலையில் சொல்லி முடிச்சுட்டு என் கையை விரிக்கிறேன். அம்மா வாசிங்கம்மா 6ஆம் வசனம். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என்ன நிலம்? அவருடைய நிலம், அவருடைய இருதயம் என்னவா இருக்கு? வறண்ட நிலமா இருக்கு. அதில் என்ன இல்லை? தண்ணி இல்லை, வறண்ட நிலமா இருக்கு. அந்த நிலம்தான். ஆனால் எதன் மேலே தாகமாக இருக்கிறேன்? வற்றாத ஜீவ ஊற்றாகிய வற்றாத ஜீவ நதியாக உமது பேரில் என்னவா இருக்கிறேன்?
இந்த நிலையிலையும் உங்கள் பேரில் என்னவா இருக்க? உங்களை நோக்கி தான் நம்பி காத்திருக்கிறேன், கையை உயர்த்துறேன். நீங்கள் தான் உதவி செய்யணும், நீங்கள் தான் ஒத்தாசை செய்யணும், நீங்கள் தான் இந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வரணும், இந்த கஷ்டத்திலேருந்து கொண்டு வரணும், இந்த பண கஷ்டத்திலேருந்து கொண்டு வரணும், கடன் பிரச்சனையிலேருந்து கொண்டு வரணும், நோய் பிரச்சனையிலேருந்து கொண்டு வரணும், எல்லா சிக்கல்களிலிருந்து வெளியே கொண்டு வரணும், எல்லா தேவைகளையும் நிறைவாக சந்திக்கிற கிருபைகளை நீங்கள் தான் உங்களை கையை நோக்கி என்ன பண்ணுறோம்? என்னுடைய நேரத்தை நான் இங்கிருந்து எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் அது எப்படி அது அவங்களாச்சும் தேவனாச்சு, அவங்க எப்படி புலம்புறாங்களோ புலம்புட்டோம், அது தேவனை பார்த்துக்குவார், அது ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அது எல்லாமே இங்கிருந்து அங்கே போனால் நல்லாயிருக்கும். எப்பயாவது ஒரு வாட்டி அங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி நம்ம கேட்கறது நல்லது. கேட்கறது கர்த்தருடைய செய்தியை கேட்கறது நல்லது தான். சதா சர்வ நேரமும் அப்படி ஒன்று இப்படி ஒன்று கேட்கறது நல்லது. ஆனால் இப்படி சொல்கிறது அப்படி ஒன்று இப்படி ஒன்றுமா இருந்துக்கிட்டு தேவனோட பேசுறது புரியலையோ? அது கூட புரியலையோ? தேவனோடு பேசுகிறோம்ல, அதான் ஜபம். தேவனோடு பேசுகிறோம்ல, அதான் உறவு. அதுதான் தேவனோடு இருக்கிற உறவு கொள்வது, தேவனோடு கூட உறவாடுவது தான், தேவனோடு கூட ஐக்கியமாவது தான், தேவனோடு பேசுவது. இதை அதிகமாக தேவனோட பேசுகிறத அதிகமாக்கி தேவன் பேசுறதுக்கு கவனமானாதான், என்னது கவனமானாதான் மூளையும் சிந்தையும் மனசும் தலையும் ஒழுங்காக நிற்கும். இல்லைன்னு நிற்காது. நீங்கள் இங்கே ஒன்று அங்கே ஒன்றுங்க இருக்கிற இடத்துல எல்லாமே அங்கிருந்து தான் வரணும். எங்கிருந்து வரணும்? ஹலோ, ஒரு நிமிஷம். அதுலேருந்து வரக்கூடாது. எதுலேருந்து வரக்கூடாது? எதுலேருந்து? செல்ஃபோன்லேருந்து வரக்கூடாதுங்க. செல்ஃபோனில் அங்கே ஒன்று இங்கே ஒன்று கேட்கலாம். சதா சர்வ நேரமும் அதிலேயே நீங்கள் கேட்டுன்னு உட்காந்துருந்தீங்கன்னா என்ன வரும்? அடிக்கடி ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்றீங்க, வீட்டு சாப்பாடே அவாய்ட் பண்ணிட்டீங்க. சீக்கிரத்தில் எங்கே போவீங்க? கல்லறைக்கு போயிடுவீங்க. எப்பயோ ஒரு வாட்டி தான் ஹோட்டலில் சாப்பிடுவோம், ஒரு அவசியம் தேவை, நமக்கே தேவைன்னு போகும்போது. எந்நேரமும் அதில் தான் 3 வேளையும் 4 வேளையும் அங்கே தான் திம்பேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? சரீரம் ஆரோக்கியம் கெட்டு ஆஸ்பத்திரிக்கு தான் போய் சேர்ந்து பிறகு கல்லறைக்கு போய் சேர்ந்துருவோம். அது போல தான் அது இங்கேயும் அங்கேயுன்றதை வாங்கி 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 அவரவர் கர்த்தர் கொண்டு போய் நடத்தாத ஆளுங்களும் இருப்பாங்க. எல்லாம் கொண்டு வரதெல்லாம் வாங்கி உள்ளே போட்டு வச்சுக்கிட்டோம்னா செடி வளரவே வளராது, வளர வேண்டிய விதத்தில் வளராது. இங்கே சொல்லுகிறார், என் ஆத்துமா தாகமாக இருக்கு, அந்த தண்ணியை நீங்கள் எனக்கு ஊற்றுங்க ஆண்டவரே, நீங்கள் வற்றாத ஜீவநதி நீங்கள் எனக்கு ஊற்றுங்கன்னு கதறாரு. அது பண்ணுறார் பாருங்க. ஊற்றுங்க, என் தாகமாக இருக்கிறேன். 7ஆம் வசனம். கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது, நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். பாருங்க, இப்படிப்பட்டவர் தான் இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை எடுக்கிறார். இப்படிப்பட்டவர் இன்னும் அடுத்தது இன்னொன்றுக்கு போகணும். எதிரேரில் நேரம் கடந்துட்டு இதே இவ்வளோ நேரம் கிருபையாக சொல்லுவேன்னு நினைக்கவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எப்படி சொல்கிறார் பாருங்க, மரித்தவர் வெகு காலத்துக்கு முன் மரித்த நிலைமை தான். ஆனால் தொடர்பு யாரோட தான் இருந்துக்கிட்டு இருக்குதானா? புலம்புறாரு, எல்லாம் பண்ணுறாரு, அதில் நிறைய இருக்கும். ஆனால் யாரோட தான் வச்சிருக்கிறாரு தன்னுடைய ஐக்கியத்தை? தேவனோட தான் வச்சிருக்கிறாரு. தேவனோட வைத்திருக்கிறதுனால தான் என்னை உங்களுடைய பிரியமான வழியில் நடத்தும். உங்களுடைய வழிகளை எனக்கு போதியும், எனக்கு அதை சொல்லுங்க, எனக்கு இது பண்ணுங்க, எனக்கு சீக்கிரமாக பண்ணுங்க, என் ஆத்துமாவை ஒடுக்கிறவனை அழிக்கிறவனை நீங்கள் அழிங்க, நீங்கள் ஆண்டவரே என்னை நேர்த்தியாக நடத்துங்க ஆண்டவரேன். அன்றைக்கு யோபு கர்த்தரிடத்தில் கதறி ஜபித்தது போலவே
தாவீது ராஜாவும் கர்த்தருடைய நாமத்தினால. 2 பேருமே சிறையிருப்பிலிருந்து விடுதலையானவங்க, கட்டுகளிலிருந்து விடுதலையானவங்க. எல்லா பிரச்சனையிலிருந்தும் தாவீதை கர்த்தர் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்தார் என்று 18ஆம் சங்கீதத்தில் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் அவருடைய நம்பியிருக்கிற அவருடைய பிள்ளைகளாக நமக்கும் அதை செய்வார். ஆனால் இவர்கள் எப்படி நடந்தார்களோ அப்படி நடந்தாதான். நான் எப்பவும் போல் வாய் பேசிக்கிட்டு, எப்பவும் போல் நான் கூணிக்கிட்டு, எப்பவும் போல் நான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு, எப்பவும் போல் பிடிவாதம் பண்ணிக்கிட்டு, எப்பவும் போல் நான் அவிவிசுவாசத்தை பண்ணிக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் நான் இதே வேலையை பண்ணுறது, அடுத்தவனை மறிக்க செய்கிறது, அடுத்தவனை சாகும்படி செய்கிறது, அடுத்தவன் விசுவாசத்தை வேரோட பிடிங்கி எடுத்துறது, இந்த வேலையே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, இங்கே யோபு வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி செயல்பட்டது போல், தாவீது வாழ்க்கையில் செயல்பட்டது போல் செயல்பட மாட்டார். அவருடைய அற்புதமான செயலின் முடிவை பார்க்க முடியாது. அற்புதமான செயலின் முடிவை அவர் கரத்தில் அடங்கியிருந்தால் தான் கர்த்தர் அதை செய்வார். நம்ம வாயும் நாமும் அடங்கியிருந்தால் தான் அதை செய்வார். பால் பொங்குற மாதிரி பொங்கின்னு போயிடுச்சுன்னா வராது. பால் பாத்திரம் தீஞ்சு போன மாதிரி நம்ம வாயும் நாக்கும் தீஞ்சு போயிருந்ததுன்னா, மூளையும் தீஞ்சு போயிருந்ததுன்னா செய்ய மாட்டார். பாத்திரத்தில் தீஞ்சிட்டா பக்கத்து வீட்டுக்கும் தெரியும், பால் தீயலை நல்லா இருந்தால் பக்கத்து வீட்டுக்கு தெரியாது. புரிஞ்சா சரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனை, விடாய்த்த ஆத்துமாவிலே ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஊற்றி, வறண்ட நிலத்திலே ஆண்டவரே தாகம் இருந்தால்தான் ஜீவ ஊற்று வரும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று 44ஆம் ஆண்டவரை ஏசாயாவின் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறவரே, உம்முடைய வார்த்தையின்படி கிருபை செய்து உம்முடைய நாமத்துக்கு ஆண்டவரை மகிமை உண்டாகவும், உம்முடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாகவும், ஒரே நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாகவும், உம்முடைய நாமத்துக்கு பிரஸ்தாபமும், உம்முடைய நாமத்துக்கு பேர் பிரஸ்தாபம் உண்டாகவும் ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய ஆராதனையை நடத்தி கொடுத்த மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவரீர் உமக்கே கோடி கோடி நன்றி. கலந்து கொண்ட யாவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.